இந்த ஒரு வீடியோவில் நாம் இந்த ஒரு மூவி போஸ்டரை தான் ஃபோட்டோஷாப்பில் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இந்த மூவி போஸ்டரில் இருக்கக்கூடிய இந்த க்ரன்ச்சியான ஒரு எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, பேக்ரவுண்டில் அதுக்கப்புறம் இந்த மெட்டாலிக் ஃபினிஷிங்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாமே 99% நம்ம ஃபோட்டோஷாப்பில் இருக்க ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி இந்த ஒரு எஃபெக்ட்டை வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். இது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபோட்டோஷாப்பில் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. என்னோட பேர் ராஜ்கமல். வெல்கம் டு இட் வாஸ் ஆஃப் டிஜிட்டல் அகாடமி. ஸோ இப்படி நம்ம ஒரு டிசைனை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிரியேட் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம இந்த ஒரு எஃபெக்டை வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதுக்காக வந்து நான் ஒரு நியூ டாக்குமெண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். என்னோட டாக்குமெண்டோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டர்ஸில் இருக்குது. நான் அதை பிக்சல்ஸில் காட்டுறேன். 2480x3508 ரெசல்யூஷன் வந்து 300. ஸோ உங்களுக்கு சேம் இதே வேணால் நான் இதை பிரிண்ட் A4 சைஸில் தான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பிரிண்ட்டில் போயிட்டு A4 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சேம் இதே சைஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஓகே, நம்ம இந்த ஒரு டாக்குமெண்ட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இந்த ஒரு டிசைனுக்காக நான் யூஸ் பண்ண போகிற எல்லா கலர் கோட்ஸுமே வந்து நான் மேலே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சேம் இதே கலர் கோட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு நியூ சாலிட் கலர் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ பேக்ரவுண்டுக்காக ஸோ அந்த கலர் கோட்ஸ்லாம் வந்து மேலே கொண்டு வந்துக்கலாம். அப்போ தான் நம்ம கலர் சூஸிங்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த சாலிட் கலர் டபுள் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்து போட்டுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த சர்க்கிள்ஸ்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த ஒரு உள்ளக்குள்ள இந்த மெட்டல் எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுக்காக நம்ம வந்து ஒரு டெக்ஸ்சர் வந்து நம்மளே ஃபோட்டோஷாப்பில் கிரியேட் பண்ணலாம். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ எகெயின் வந்து ஒரு சாலிட் கலர் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து ஒரு 50% இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, அண்ட் இதுக்கப்புறம் ஃபில்டரில் போயிட்டு நாய்ஸில் போயிட்டு ஆட் நாய்ஸ் வந்து கொடுங்க. இதை வந்து ராஸ்டட் லேயர் அப்படியே மாற்றிக்கோங்க. அண்ட் நாய்ஸ் வந்து 50% வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் கேஸைன் கொடுத்துக்குங்க. மோனோக்ரோமேட்டிக் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நான் அதை ஓகே கொடுத்துக்கிறேன். அண்ட் எகெயின் வந்து ஃபில்டரில் போயிட்டு பிளரில் போயிட்டு அண்ட் இங்கே வந்து ரேடியல் பிளர் வந்து கொடுங்க. ரேடியல் பிளரில் வந்து ஸ்பின் கொடுத்துக்கோங்க. அண்ட் பெஸ்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த அமௌண்ட் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஒரு 50 கொண்டு போகலாம். அப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ரவுண்டாக வந்து எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ இது ஜஸ்ட் நமக்கு வந்து இப்போதைக்கு வந்து ஒரு டெக்ஸ்சராக தான் இருக்குது. இது இன்னும் மெட்டல் எஃபெக்டோ இல்லை. ஸோ இதுக்கு மெட்டல் எஃபெக்ட் கொடுக்குறதுக்காக இந்த கலர் ஃபில் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து நான் மெட்டல்னு கொடுக்குறேன். சர்க்கிள் மெட்டல்னு வந்து இதுக்கு நேம் வச்சுக்கிறேன். நேம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இது ஜஸ்ட்டு வந்து ஒரு டெக்ஸ்சராக தான் இருக்குது. இன்னும் இதுக்கு வந்து மெட்டல் எஃபெக்ட் இல்லை. ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம்னா, இந்த சர்க்கிள் மெட்டல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் டபுள் கிளிக் பண்ணோம்னா நம்ம லேயர் ஸ்டைல்ஸ் விண்டோஸ் பேனலுக்கு வந்து போய்க்குவோம். இதில் வந்து கிரேடியன்ட் ஓவர்லே போய்க்குங்க. இந்த கிரேடியன்ட் ஓவர்லே வந்து நான் இப்போதைக்கு ரீசெட் டிஃபால்ட் கொடுத்துக்கிறேன். நம்மளே அந்த கிரேடியன்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பிளெண்டிங் மோட்ஸில் வந்து இதை வந்து ஓவர்லேன்னு மாற்றிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டைல் பார்த்தீங்கன்னா லீனியர்னு இருக்கும். இதை வந்து நம்ம வந்து ஆங்கிள்னு மாற்றிக்கலாம். ஸோ ஆங்கிள் மாற்றினதுக்கப்புறம் இந்த கிரேடியன்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஒரு ப்ரிவியூ விண்டோக்குள்ள ஒரு கிளிக் பண்ணுங்கள். இந்த ஒரு பாயிண்ட்ல கிளிக் பண்ணி இதோட பிரைட்னஸ் வந்து 34% வந்து வச்சுக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து இங்கே கொண்டு வந்துருங்க. சும்மா பக்கத்தில் இந்த இடத்துல கொண்டு வந்துருக்குங்க. நீங்கள் கிரேடியன்ட் நீங்கள் சைட் பை சைடு வந்து பார்த்துக்கிட்டே கூட பண்ணுங்கள். ஸோ இது வந்து 100%லேயே வந்து இருக்கட்டும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆல்டர் ஆப்ஷனை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஒரு கிரேடியன்ட்டில் கிளிக் பண்ணி இதை அப்படியே கொண்டு வாங்க இங்கே பக்கத்தில். அண்ட் எகெயின் வந்து இது மேலே வந்து ஆல்டர் ஆப்ஷனை ஹோல்ட் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து இங்கே பக்கத்தில் கொண்டு வாங்க. அண்ட் எகெயின் இதை வந்து ஒரு ஆல்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இதை பக்கத்தில் கொண்டு வாங்க. அண்ட் எகெயின் இது வந்து ஒரு ஆல்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இங்கே பக்கத்தில் கொண்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களே வந்து உங்களோட கிரேடியன்ட் வந்து கிரியேட் பண்ணுங்கள். ஒரு மெட்டல் எஃபெக்ட் கிடைக்கும். பட் ஆனால் இந்த ஸ்டார்டிங்கில் இருக்கிறதும் இந்த எண்டில் இருக்கிறதும் ஒரே கலரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதே கிரேடியன்ட்டை நான் கொண்டு வந்து வைக்கிறேன். அப்போ தான் நமக்கு வந்து இந்த லைன் வந்து வராமல் வரும். நான் இப்போ வந்து ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அழகாக வந்து ஒரு மெட்டல் எஃபெக்ட் வந்து கிடச்சிருச்சு. ஸோ நான் ஆங்கிள் வந்து சும்மா வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு லைட்டிங் சோர்ஸ் வந்து நான் இந்த பக்கத்தில் வந்து வர மாதிரி வைக்க போகிறேன். ஸோ அதனால் வந்து இந்த பக்கம் வந்து கொஞ்சம் பிரைட்னஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக வந்து ஒரு 133 ஆங்கிளில் வந்து இதை நான் கொடுத்துட்டு இதை நான் வந்து இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். அண்ட் இப்போ நமக்கு வந்து ஒரு சர்க்கிள், அதாவது அந்த சர்க்கிள்குள்ளே வரக்கூடிய ஒரு மெட்டல் எஃபெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஸோ இந்த 2 லேயருக்கு இடையில வந்து ஒரு குரூப் லேயர் வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து பிஜின்னு கொடுத்துக்கிறேன். இதை நம்மளோட பேக்ரவுண்ட் இல்லையா. ஸோ இதை நான் வந்து லாக் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. இப்போ இந்த சர்க்கிள் மெட்டல் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு கீழே வந்து ஒரு குரூப் போட்டுக்கிறேன். ஸோ இந்த குரூப்புக்குள்ள வந்து நான் என்னோட சர்க்கிள்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்னோட சர்க்கிள் வந்து போடுறேன். ஸோ
ஸோ ரொம்ப பெருசாக இல்லாமல் இந்த அளவுக்கு வந்து ஒரு சர்க்கிள் போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள்ஸ்லாம் நம்ம இப்போ தான் க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, இந்த சர்க்கிளுக்கு வந்து எனக்கு ஃபில் கலர் வேண்டியது இல்லை, அண்ட் ஸ்ட்ரோக் மட்டும் வேணும். ஸோ ஸ்ட்ரோக் வந்து நான் இந்த கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் ஸ்ட்ரோக்கோட சைஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ நமக்கு இது தெரியாது, ஏன்னா இதுக்கு மேலே வந்து இந்த சர்க்கிள் மெட்டல் இருக்கிறதுனால நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகே, சர்க்கிள் மெட்டல் இப்போதைக்கு ஆஃப் பண்ணி நான் காட்டுறேன். அண்ட் ஸ்ட்ரோக்கோட சைஸ் வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். ஓகே, ஒரு 30% இருந்தால் ஓகே. அண்ட் இதுக்கப்புறமா நம்மளோட இந்த எல்லோ இருக்குது பார்த்தீங்களா, இதை க்ரியேட் பண்ணலாம். இதே எலிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதையே வந்து நான் டூப்ளிகேட் பண்ணுறேன். கமாண்ட் ஜே கொடுத்தோம்னா இது ஒரு டூப்ளிகேட் ஆகி வந்துடும். இதை வந்து இதுக்கு கீழ் லேயராக கொண்டு வந்துடுறேன். இது வந்து ஃபஸ்ட்டு சர்க்கிள்னு வைக்கிறேன் நேமு, ஃபஸ்ட்டு சர்க்கிள். அண்ட் இது வந்து எல்லோ கலர் தான் நம்ம மாற்ற போகிறோம், அதனால இதுக்கு வந்து எல்லோ சர்க்கிள்னு நேம் வச்சுக்கிறேன். அண்ட் இந்த எல்லோ சர்க்கிளுக்கு வந்து நம்ம வந்து ஃபில் கலர் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து இங்கே வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஸோ இந்த கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எல்லோ கலர் வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். அண்ட் இதுக்கு வந்து ஸ்ட்ரோக்கும் தேவையில்லை, அதனால் வந்து இதோட ஸ்ட்ரோக் வந்து நான் எடுத்து விட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் இந்த எல்லோ சர்க்கிளும் இந்த ஒரு சர்க்கிளும் போட்டாச்சு. நான் இப்போதைக்கு என்னோட இந்த சர்க்கிள் மெட்டல் இருக்குது பார்த்தீங்களா, இதை எனேபிள் பண்ணிக்கிறேன். இந்த சர்க்கிள் மெட்டல் வந்து இந்த குரூப்புக்குள்ளே மட்டும் அப்ளை ஆகணும்னு பார்த்துக்கிறேன். ஏன்னா இந்த குரூப்பில் தான் நம்ம இந்த 2 சர்க்கிளுமே வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், இந்த சர்க்கிள் மெட்டலில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் வந்து கொடுத்துட்டோம்னா ஜஸ்ட்டு வந்து இதுக்குள்ளே மட்டும் இது அப்ளை ஆகும். பட் ஆனால் இது அப்படியே சாலிடாக வந்து அப்ளை ஆகுது. நமக்கு இது வந்து ஒரு பிளெண்டிங் ஆன மாதிரி நமக்கு ஒரு மோடு வந்து வேணும். ஸோ அதுக்காக இதோட பிளெண்டிங் மோட்ஸில் வந்து இதோட மோடு வந்து மல்டிப்ளே அப்படின்னு மாற்றிக்கிறேன். இப்போ மாற்றினதுக்கப்புறம் இது வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் இது ரொம்ப டூ மச் ஆஃப் டார்க்னஸில் இருக்குது. அதனால் இதோட ஒப்பாசிட்டி வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணலாம். அதாவது இந்த சர்க்கிள் மெட்டலோட ஒப்பாசிட்டி வந்து ஒரு ஓகே ஒரு 73% வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கனாலே நமக்கு தெரியுது. ஓகே, 73% வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. நான் ஒரு 70 வச்சுக்கிறேன். ஓகே, டன். இப்போ நமக்கு இது வந்து ஒரு சீல்டு மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து இன்னொரு சர்க்கிள் வந்து இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த ஒரு சர்க்கிளை வந்து நம்ம இப்போ கிரியேட் பண்ணலாம். ஸோ இதே வந்து கமாண்ட் ஜே கொடுத்துக்கிறேன். 2வது சர்க்கிள், செகண்ட் சர்க்கிள், இதோட நேம் வந்து வச்சுக்கிறேன். ஓகே, இதை வந்து கமாண்ட் டி ஆர் கண்ட்ரோல் டி கொடுத்து இதை வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். ஓகே, நமக்கு ஆனால் இந்த ஃபஸ்ட்டு சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஹைலைட் அண்ட் ஷேடோ வந்து ஒரு பெவல் அண்ட் எம்போஸ் எஃபெக்ட் வேணும். ஒரு எம்போஸ் ஆன மாதிரி ஒரு எஃபெக்ட் வேணும். அதுக்காக என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு சர்க்கிள் வந்து டபுள் கிளிக் பண்ணி லே ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரியில் போயிட்டு பெவல் அண்ட் எம்போஸ் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிட்டு இது இப்போ ரீசெட் டிஃபால்ட் கொடுத்துக்கிறேன். அண்ட் இது இன்னர் பெவல் கொடுத்துக்கிறேன். இதோட ஸ்மூத்னஸ் கொடுத்துக்கிறேன். டெக்னிக் வந்து டெப்த் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு இதோட சைஸ் வந்து கம்மி பண்ணுறேன். டெப்த் அதிகமாக கொடுக்கும்போது நமக்கு ஹைலைட்ஸ் வந்து ரொம்பவுமே அதிகமாக போகும். அதே மாதிரி இது எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் ஹைலைட் மோட்ஸில் மட்டும் ஒப்பாசிட்டி மட்டும் இதுக்கு இன்க்ரீஸ் பண்ணி விடுங்க. ஸ்க்ரீன் கொடுத்து ஒயிட் கலர் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு ஹைலைட் ஆப்ஷன் வந்து கிடைக்கும். இப்போ இது பெவல் அண்ட் எம்போஸ் இல்லாமல் பார்க்கும்போது ரொம்ப சாலிடாக ஒரு எம்டியாக ஃப்ளாட்டாக இருக்கும். இதை கொடுக்கும்போது நமக்கு வந்து ஒரு எம்போஸான எஃபெக்ட் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகே, அண்ட் இதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள வந்து ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த ரெட் கலர் வந்து கொடுக்கலாம். ஸோ சேம் இந்த எல்லோ சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இதையே வந்து ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். கமாண்ட் ஜே கொடுத்துட்டு இது வந்து ரெட் சர்க்கிள் அப்படின்னு நான் மாற்றிக்கிறேன். ஸோ இதோட கலர் வந்து சூஸ் பண்ணலாம். ரெட் சர்க்கிளோட கலர் வந்து இங்கே கலர் கோடில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கலர் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதை வந்து சின்னது பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ரெட் சர்க்கிளும் நமக்கு வந்து கிடச்சிச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த இன்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இது வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஷேப், ரெக்டாங்கிள் ஷேப் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இங்கே வந்து இந்த மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். நல்லா போல்டாக குண்டாக இருக்கிற மாதிரியே வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த சர்க்கிள்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுவும். ஓகே, பட் ஆனால் இதோட ஃபில் கலர் வந்து நம்ம இங்கே வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஸோ இந்த கலர் தான் சூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நமக்கு இதுவும் கிடச்சிருச்சு. அண்ட் இதை வந்து நான் கொஞ்சம் கமாண்ட் டி கொடுத்து ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோலுக்குள்ளே போயிட்டு இதை லைட்டாக ரொட்டேட் பண்ணுறேன். ஒரு 45 டிகிரி, -45 டிகிரிக்கு வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு அண்ட் இந்த ரெக்டாங்கிள் பார்த்தீங்களா, ஸோ இதுக்கு வந்து எக்ஸ் அப்படின்னு நேம் வச்சுக்கிறேன். ஓகே, இதில் வந்து
டபுள் கிளிக் பண்ணி இதோட லேயர் ஸ்டைல் ஆப்ஷனுக்கு போயிட்டு பெவல் அண்ட் எம்போஸ் கொடுக்குறேன். இதை ரீசெட் டிஃபால்ட்டே இப்போ கொடுத்துட்டு அண்ட் ஸ்டைலில் வந்து இன்னர் பெவல் கொடுத்துட்டு டெக்னிக் வந்து சிசல் ஹார்ட் கொடுத்துட்டு இதோட சைஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இதோட டெப்த்தையும் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணி விடுறேன். ஸோ ஹைலைட்ஸ் வந்து ரொம்பவுமே டல்லாக இருக்குது. அதனால் வந்து ஹைலைட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்றேன். அண்ட் சைஸ் கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். நமக்கு இந்த அளவுக்கு சைஸ் இருந்தால் போதும். ஒரு 50% வந்து சைஸ் வச்சுக்கிறேன். டெப்த் வந்து ஒரு 500 வந்து வச்சுக்கோங்க. நான் இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். நமக்கு இந்த பக்கம் ஒரு இன்ட்டு கிடச்சிச்சு. பட் அதே மாதிரி நமக்கு இந்த பக்கம் வேணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா இதே வந்து கமாண்ட் கொடுத்து ஒரு டூப்ளிகேட் பண்ணி கமாண்ட் கொடுத்து இதை வந்து ரொட்டேட் பண்ணுறேன். ஒரு 90 டிகிரிக்கு வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு அண்ட் இந்த எக்ஸ் காப்பி இருக்குது பார்த்தீங்களா? இந்த எக்ஸ் காப்பியும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி மெர்ஜ் ஷேப் வந்து கொடுத்துறேன். ஸோ இது 2 ஷேப் வந்து ஒன்றா வந்து இப்போ நமக்கு மெர்ஜ் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் நம்மளோட இந்த ஷேப் வந்து இருந்தாலும் பார்க்கறதுக்கு மெட்டலிக்காக இருக்குது. பட் இருந்தாலும் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. ஒரு என்ன சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்காக என்ன பண்ணுறேன்னா இந்த குரூப் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது எல்லாத்தையும் ஒரு குரூப்பில் தானே வச்சுருக்கோம். இந்த குரூப் வந்து மெயின் டிசைன் மெயின் சர்க்கிள் அப்படின்னு நேம் வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஒரு சர்க்கிளுக்கு வந்து டபுள் கிளிக் பண்ணி பேட்டர்ன் ஓவர்லே வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்காக நான் வச்சுருக்க ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஸோ இந்த பேட்டர்னை சூஸ் பண்ணிவிட்டு இதோட பிளெண்டிங் மோட்ஸ் வந்து சாஃப்ட் லைட்டுன்னு கொடுத்துட்டு ஒப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஃபோட்டோஷாப்பில் நம்ம அவுட் சைட்லேருந்து யூஸ் பண்ணுற ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து இந்த பேட்டர்ன் மட்டும்தான். மற்றபடி எல்லாத்தையுமே நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணியே தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து ஒரு 70% வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மெட்டல் எஃபெக்ட் வந்து நமக்கு ஒரு நல்லாவே வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறமா இங்கே உள்ளக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த டாட்டடாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து கிரியேட் பண்ணலாம். இதை கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேட்டர்ன் வேணும். ஓகேங்களா? ஸோ அந்த பேட்டர்ன் கிரியேட் பண்ணுறதுக்காக நான் ஒரு நியூ டாக்குமெண்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். இந்த டாக்குமெண்டோட சைஸ் வந்து 2000 x 2000 இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அண்ட் இங்கே வந்து ஒரு சர்க்கிள் வந்து கிரியேட் பண்ணுறேன். நல்லா பெரிய சர்க்கிளாகவே கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை வந்து பிளாக் கலர்லேயே கொடுத்துருக்கேன். இதை வந்து பேட்டர்னாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வியூவில் போயிட்டு பேட்டர்ன் ப்ரிவியூன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேட்டர்னாக இருந்தால் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இதை கொண்டு வந்து இந்த கார்னரில் அழகாக வைங்க. ஓகே, அண்ட் இதுக்கப்புறம் கமாண்ட் ஏ கொடுத்து கேன்வாஸை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டிஃபைன் பேட்டர்ன் கொடுங்க. ஸோ இந்த பேட்டர்னுக்கு வந்து நேம் வந்து டாட்ஸ்ன்னு நேம் வச்சுக்கலாம். நான் ஓகே கொடுத்துறேன். இப்போ நமக்கு இது ஒரு பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. நான் இது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். என்னன்னா பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து ஆஃப் பண்ண மறந்துட்டேன். ஸோ பேக்ரவுண்ட் வந்து நமக்கு தேவையில்லை. அதனால் வந்து பேக்ரவுண்ட் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு பிஎன்ஜியாக இருக்கக்கூடிய பேட்டர்னாக வந்து சேவ் பண்ணுங்கள். ஸோ எடிட்டில் போயிட்டு டிஃபைன் பேட்டர்ன் கொடுங்க. நான் இதுக்கு வந்து நேம் வந்து டாட்ஸ் பிஎன்ஜினே நேம் வைக்கிறேன். ஓகே, நான் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போதைக்கு இந்த டாக்குமெண்ட் நமக்கு தேவையில்லை, நான் கொடுத்துட்றேன். அண்ட் இந்த ஒரு சர்க்கிள் மெயின் சர்க்கிளுக்கு பார்த்தீங்களா? இந்த குரூப்புக்குள்ளேயே வந்து இந்த ரெட்டுக்கு மேலே வந்து ஒரு பேட்டர்ன் அப்படின்னு கொடுங்க. ஸோ இது நம்ம என்ன பேட்டர்ன் நேம் வச்சோம்? இங்கே இருக்குது பாருங்கள் நம்மளோட பேட்டர்ன் டாட்ஸ் பிஎன்ஜி. இந்த பேட்டர்னை சூஸ் பண்ணிவிட்டு இதோட ஸ்கேல் லெவலுக்கு பார்த்தீங்களா? இது வந்து 1க்கு கொண்டு வந்துடுங்க. ஓகே, இங்கே வச்சு பாருங்கள். 1 வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. 2 கொடுத்து பார்ப்போம். ஓகே, 2 வந்து நமக்கு ஓகே. பட் ஆனால் இதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதோட ஆங்கிளை வந்து ஓரளவுக்கு ரொட்டேட் பண்ணி விடுங்க. ஒரு 45 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணி விடுங்க. இப்போ நமக்கு பார்க்கும்போது இது சூப்பராக இருக்கும். நான் இப்போ இது வந்து ஓகே கொடுத்துக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு ராஸ்டர்டு லேயராக வந்து வேணும். ஸோ அதனால் அந்த பேட்டர்னை ரைட் கிளிக் பண்ணி ராஸ்டர்டு லேயராக வந்து மாற்றிக்கிறேன். நமக்கு பேட்டர்ன் வந்து இது எல்லா இடத்துலையும் வேணாம். ஜஸ்ட்டு இந்த ரவுண்டுக்குள்ளே மட்டும் இருந்தால் போதும். அதனால் என்ன பண்ணுறேன்னா இந்த லேயர் மாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து நான் டெலீட் பண்ணிவிட்டு இதுதான் இந்த பேட்டர்ன், ரவுண்டு பேட்டர்ன். இந்த ரெட் சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா? சம்ப்நெயிலுக்குள்ள போயிட்டு கமாண்டர் கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிவிட்டு இதில் கிளிக் வச்சிங்கன்னா இந்த சர்க்கிள் மட்டும் நமக்கு செலக்ட் ஆகும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் ரவுண்ட் பேட்டர்னில் வந்துட்டு இந்த லேயர் மாஸ்க் கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு அதுக்குள்ளே மட்டும் நம்மளோட பேட்டர்ன் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இதுக்கப்புறமா இந்த ரவுண்ட் பேட்டர்னில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இதோட லேயர் ஸ்டைல்ஸ் விண்டோஸ் பேனல் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பெவல் அண்ட் எம்போஸ் வந்து போய்க்குங்க. அதுக்கு முன்னாடி இந்த பிளெண்டிங் ஆப்ஷன்ஸில் போயிட்டு இதோட ஃபில் ஒப்பாசிட்டி இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து 0 பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு பிளாக் கலர் தேவையில்லை. பெவல் அண்ட் எம்போஸில் போயிட்டு இதை வந்து ரீசெட் டிஃபால்ட் வந்து கொடுத்துக்கிறேன் நான். இன்னர் பெவல் கொடுத்துக்கோங்க.
இது வந்து அப்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து டவுன்னு மாத்திக்கங்க. அப்பதான் நமக்கு உள்ளுக்குள்ள வந்து ஹோல் ஆன மாரி ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அண்ட் இதுக்கப்புறம் இதில வந்து எந்த சேஞ்சஸும் நீங்க பண்ணாதீங்க. இன்னர் ஷேடோ குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம சேஞ்சஸ் பண்ணலாம். ஸோ இதுலயே வந்து இன்னர் ஷேடோ குடுங்க. ரீசெட் டிஃபால்ட் வந்து குடுங்க. டிஸ்டன்ஸ் இன்கிரீஸ் பண்ணும்போது நமக்கு ஹோல் வந்து இன்னும் ரொம்ப தூரம் போற மாரி இருக்கும். சைஸ் வந்து 0 பண்ணிக்கங்க. அண்ட் இன்னர் ஷேடோல வந்து டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம் நம்ம. அண்ட் பெவல் அண்ட் எம்போஸ்ல வந்துட்டு ஸ்க்ரீன். ஓகே. இன்னர் ஷேடோவோட டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி பார்க்கலாம். ஓகே, டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்ப நமக்கு இந்த மாரி ஒரு ஹோல் எஃபெக்ட் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிரும். இங்க பார்த்தீங்கன்னா, இங்க எப்படி இருந்துச்சோ, அதே மாரி நமக்கு இங்கேயும் வந்து ஒரு ஹோல் எஃபெக்ட் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இதுக்கப்புறமா இந்த எக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு வந்து டபுள் கிளிக் பண்ணி இதுக்கு வந்து ஒரு ட்ராப் ஷேடோ குடுங்க. ஸோ அப்பதான் வந்து இது கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்க மாரி நமக்கு வந்து ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஓகே. இதுக்கு வந்து ஒரு ட்ராப் ஷேடோ குடுத்துட்டேன். ட்ராப் ஷேடோ இல்லாம பார்க்கும்போது ரொம்ப அதோட மெர்ஜ் ஆகி இந்த மாரி இருந்துச்சு பேக்ரவுண்டோட. இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அழகா வந்து ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்க மாரி எஃபெக்ட் வந்து நமக்கு இப்ப கிடைச்சிருச்சு. இப்ப நமக்கு கிட்டத்தட்ட பேஸ் வந்து ரெடி ஆயிருச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த டெக்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. நான் இதுக்காக வந்து ஒரு ஃபாண்ட் வச்சிருக்கேன். ஸோ எக்ஸ்மேன் அப்படிங்கிறத நான் டைப் பண்றேன் ஃபர்ஸ்ட்டு. அண்ட் இதை வந்து எல்லாத்துக்கும் டாப் லேயரா கொண்டு வந்துக்கிறேன். ஸோ இதை வந்து நல்லாவே பெருசு பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த எக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நான் பண்றேன். நல்லாவே பெருசு பண்ணிக்கிறேன் எக்ஸை. அதே மாதிரி இந்த ஹைஃபன்லேருந்து மென் வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு நம்மளோட டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்ஸ் மட்டும் நம்ம கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஜஸ்ட் இந்த எக்ஸுக்கும் ஹைஃபனுக்கும் இடையில ஒரு கிளிக் வச்சுட்டு இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கம்மி பண்ணும்போது நமக்கு எக்ஸுக்கு பக்கத்துலேயே வர மாதிரி இது வந்துடும். அண்ட் இதுக்கப்புறம் கமாண்ட் டி கொடுத்து ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோலுக்குள்ள போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஸ்கியூ கொடுத்து இந்த மாதிரி என்ன சொல்லுது ஒரு ஸ்கியூ எஃபெக்ட் வந்து நம்மளோட டெக்ஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் கமாண்டி கொடுத்து இதை பெருசு பண்ணிட்டு நமக்கு வேணுங்கிற பொசிஷனில் கொண்டு வந்து நம்மளோட இந்த டெக்ஸ்ட்டை வச்சதுக்கு அப்புறமா இதுக்கு ஒரு மெட்டல் எஃபெக்ட் வேணும் இல்லைங்களா? ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மறுபடியும் ஒரு சாலிட் கலர் வந்து கிரியேட் பண்ணுறேன். அண்ட் இந்த கலரும் வந்து ஒரு 50% இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். அண்ட் ஃபில்டரில் போயிட்டு இந்த டைம் வந்து இதுக்கு நாய்ஸ் கொடுக்குறேன். ஆட் நாய்ஸ், ராஸ்ட்ரைஸ் ஓகே கொடுத்துக்கிறேன். அண்ட் இதை வந்து ஃபில்டரில் போயிட்டு பிளரில் போயிட்டு இந்த டைம் வந்து இதுக்கு வந்து மோஷன் பிளர் வந்து கொடுக்குறேன். ஆங்கிள் வந்து 50 கொடுக்குறேன். அண்ட் டிஸ்டன்ஸ் மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு என்ன சொல்லுது ஒரு டெக்ஸ்சர் கிடச்சதுக்கப்புறம் இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் வந்து கொடுத்துக்கிறேன் இந்த டெக்ஸ்ட்டோட. அண்ட் இதுக்கப்புறம் இந்த கலர் ஃபில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு வந்து மெட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துட்டு இதை வந்து டபுள் கிளிக் பண்ணோம்னா லேயர் ஸ்டைல்ஸ் இண்டோஸ் பேனல் வந்து ஓப்பன் ஆகும். இதுக்கு வந்து கிரேடியன்ட் ஓவர்லே வந்து கொடுக்கலாம். ஸோ இதே நம்மளோட சேம் கிரேடியன்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் ஆனால் இது வந்து ஆங்கிள்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து நான் லீனியர்னு மாற்றிக்கிறேன். லீனியர்னு மாற்றிட்டு இதோட ஆங்கிள் வந்து நம்ம மாற்றுவோம். ஸோ நமக்கு இன்னும் ஒரு மெட்டல் எஃபெக்ட் வந்து நல்லாவே கிடைக்கும். சேம் நம்மளோட அந்த சர்க்கிள்க்கு யூஸ் பண்ண இல்லைங்களா? ஸோ அதே கிரேடியன் தான். இந்த கிரேடியன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணுனாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதை இன்ஸ்டால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு இந்த மாதிரி ஒரு மெட்டல் எஃபெக்ட் கிடச்சிருச்சு இல்லைங்களா? நான் இதை வந்து ஓகே கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நம்மளோட எக்ஸ்மேன் டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்து டபுள் கிளிக் பண்ணி பெவல் அண்ட் எம்போஸ் வந்து கொடுத்துக்கிறேன். அண்ட் இது வந்து ரீசெட் டிஃபால்ட்டுன்னு கொடுத்துட்டு அண்ட் இந்த டெக்னிக்கில் வந்து சிசல் ஹார்டு வந்து கொடுத்துக்கிறேன். அண்ட் இங்கே அந்த ஹைலைட் அண்ட் ஷேடோ மோட் இருக்குது பார்த்தீங்களா? ஷேடோ மோட் வந்து 0 கொடுத்துட்டு ஹைலைட்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி விடுறேன். அண்ட் டெப்த் இருக்குது பார்த்தீங்களா? டெப்த் வந்து ஒரு 150 வச்சுக்கிறேன். பட் ஆனால் இந்த சைஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதை மட்டும் நான் கம்மி பண்ணுறேன். ஏன்னா நமக்கு இந்த மாதிரி இந்த ஹைலைட்ஸ் வருது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஹைலைட்ஸ்க்காக. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் பார்க்கும்போது ரொம்ப சாலிடாக இருந்துச்சு. இப்போ இதோட பார்க்கும்போது ஒரு ஹைலைட்ஸ் மோடோட நமக்கு வந்து வந்திருக்கு.
ஸோ இப்போ நமக்கு இந்த எக்ஸ்மேன் டெக்ஸ்ட்டும் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வந்து செட் ஆயிடுச்சு. பட் என்ன இந்த எக்ஸ்மேனுக்கு வந்து ஒரு ஷேடோ இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லைங்களா? இதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த எக்ஸ்மேன் அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா? இதை வந்து ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ கமாண்ட் கொடுத்து ஒரு டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இப்போதைக்கு இது ரெண்டையும் வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணி வந்திருக்கோம் இல்லைங்களா? ஸோ இந்த டெக்ஸ்ட் தான் டூப்ளிகேட் பண்ணி வந்தது. அது வந்து மேலே போயிடுச்சு. இது வந்து நம்மளோட ஒரிஜினல் டெக்ஸ்ட் ஓகேங்களா? ஸோ இதோட கலர் வந்து நான் பிளாக் கலர் இல்லாமல் ஒரு சின்ன லைட் பிளாக் கலரில் வந்து மாற்றிக்கிறேன். ஓகே, இந்த அளவுக்கு கலராக வந்து மாற்றிட்டு, ஸோ இதுக்கு பெவல் அண்ட் எம்போஸ்லாம் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்து நான் டெலீட் பண்ணிவிட்டு இதை இன்னொரு டூப்ளிகேட் வந்து பண்ணுறேன். ஸோ கமாண்ட் கொடுத்து ஒரு டூப்ளிகேட் பண்ணிவிட்டு கமாண்ட் கொடுத்துட்டு அண்ட் அதோட ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோலுக்கு வந்து போய்க்கிறேன். ஸோ இங்கே வந்து இதோட ஆப்ஷன் பாரில் வந்து இந்த வித்து ஹைட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு ரெண்டுக்கு இடையில அந்த செயின் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா? இது கிளிக்கில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து 99.7 அப்படின்னு கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்துட்டு இங்கே வந்து இதை கமிட் கொடுத்துட்டு இப்போ உங்களோட கீபோர்டில் வந்து கண்ட்ரோல் ஆல்ட் ஷிஃப்ட் டி வந்து கிளிக் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் மேக் யூஸராக இருக்கிறதுனால கமாண்ட் ஆப்ஷன் ஷிஃப்ட் டி வந்து கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டெப்த் வந்து கிரியேட் ஆகும். பட் ஆனால் நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டு வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ தான் தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்களா? ஸோ நமக்கு வந்து ஒரு நீட்டான டெப்த் வந்து கிரியேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டெக்ஸ்டோடது. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் வீடியோ நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்குது. அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லைன்னா அதோட வீடியோவும் இங்கே இருக்கும். அதோட லிங்க் இங்கே மேலே இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், எங்கே வேணாலும் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷன் எப்படி ஒர்க் ஆகுறதுக்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அதில் இருக்கும். இதோட பேர் வந்து ஸ்டெப் அண்ட் ரிப்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ மெட்டல் டெக்ஸ்டையும் கொடுத்துடலாம். இப்போ நம்மளோட டெக்ஸ்ட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கமாண்ட் கொடுத்து டெக்ஸ்ட் 3D. ஓகே, இதை வந்து நான் கமாண்ட் கொடுத்து இது நம்மளோட டெக்ஸ்ட். ஓகே, நம்ம டெக்ஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக வந்து நமக்கு வந்து ஒரு மெட்டல் எஃபெக்ட் வந்து கிடச்சிச்சு. பட் இருந்தாலும் நம்மளோட டெக்ஸ்ட்டுக்கும் வந்து ஒரு க்ரன்ச்சியான இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நம்ம டெக்ஸ்ட்டில் வந்து பேட்டர்ன் ஓவர்லே கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ஒரு க்ரன்ச்சி எஃபெக்ட் வந்து கிடச்சிருச்சு. ஸோ சாஃப்ட் லைட் கொடுத்துருக்கேன். நம்மளோட இந்த ஒரு பேட்டர்ன் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒப்பாசிட்டி வந்து 91% வந்து கொடுத்துருக்கேன். பேட்டர்ன்லாம் பார்க்கும்போது ரொம்ப சாலிடாக இருக்கும். இது கொடுத்ததுக்கப்புறம் ஒரு க்ரன்ச் எஃபெக்ட் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. நம்மளோட அதே மாதிரி 3D டெப்த் கொடுத்துருந்தீங்களா? ஸோ இதுலேயே வந்து கடைசி லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணி இதுக்கு வந்து ட்ராப் ஷேடோ கொடுக்கலாம். ஓகே, இன்னுமே நல்லாயிருக்கும். இந்த யூஸ் குளோபல் லைட் இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து நான் இப்போ வந்து எடுத்து விட்டுட்டு ட்ராப் ஷேடோ வந்து கொடுக்குறேன். டிஸ்டன்ஸ் கம்மி பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு சைஸையும் கம்மி பண்ணிவிட்டு ஓகே, அண்ட் இன்னொரு ஷேடோ வந்து கொடுக்குறேன். அண்ட் இந்த ஷேடோ வந்து டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன், நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி விட்றேன், சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்றேன். ஓகே, இப்போ பார்த்தோம்னா நமக்கு வந்து இது வந்து ஒரு ஷேடோ எஃபெக்ட் வந்து நமக்கு இது வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஷேடோ இல்லாமல் ரொம்ப சாலிடாக இருந்துச்சு. இப்போ வந்து இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கே. ஓகே, இப்போ நம்ம கிட்டத்தட்ட எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இந்த டெக்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல வந்து இந்த ரெட் கலர் டெப்த் வந்துருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த டெப்த் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஒரு 2வது சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த சர்க்கிளை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு எல்லாத்தையுமே வந்து கொலாப்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த 2வது சர்க்கிளுக்கு பார்த்தீங்களா? இது வந்து ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ கமாண்ட் கொடுத்து ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கு வந்து ஒரு கிரேடியன்ட் எஃபெக்ட் வந்து கொடுக்குறேன். ஸோ அதில் டபுள் கிளிக் பண்ணி கிரேடியன்ட் ஓவர்லே வந்து கொடுக்குறேன். பட் ஆனால் என்ன பண்ணுறேன்னா, நம்மளோட கிரேடியன்ட் வந்து ரெட் கலர் போய்க்கிறேன். டார்க் ரெட், இந்த ரெட் வந்து போய்க்கிறேன். ஓகே, டார்க் ரெட் வந்து ரொம்பவுமே வந்து இதாக இருக்குது. அதனால் லைட் ரெட் போகிறேன். ஓகே, இந்த ரெட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி இங்கேயும் வந்து சேம் இதே ரெட் வந்து சூஸ் பண்ணுறேன். சேம் இதே ரெட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி இந்த ஒயிட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு வந்து இந்த ஒரு ரெட் வந்து சூஸ் பண்ணுறேன். டார்க் ரெட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே, இப்போ நமக்கு இந்த ஒரு இது வந்து
ரெடி ஆயிருச்சு. அண்ட் இது வந்து சர்க்கிளுக்கு கீழ் லேயராக வந்து கொண்டு வந்துட்டு கமாண்ட் டி கொடுத்து இது இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணி விட்றேன். இப்போ நமக்கு ஒரு டெப்த் மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கிடச்சிச்சு. இந்த எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த எக்ஸை வந்து இதுக்கு மேலே கொண்டு வந்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம்னா நமக்கு வந்து இது வந்து ஒரு டெப்த் மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கிடச்சிருச்சு. அண்ட் இதுக்கப்புறம் இந்த ரெட் சர்க்கிள்னு இதுக்கு நேம் வச்சுக்கிறேன். ரெட் இன்னர் சர்க்கிள். ஓகே, இந்த சர்க்கிளில் வந்து டபுள் கிளிக் பண்ணி இதுக்கு வந்து ட்ராப் ஷேடோ வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த ரீசெட் டிஃபால்ட் வந்து கொடுத்துக்கிறேன். டிஸ்டன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விட்றேன். அப்பாசிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து இந்த ஷேடோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். அண்ட் இன்னொரு ஷேடோ வந்து எனேபிள் பண்ணலாம். இந்த ஷேடோ வந்து டெலீட் பண்ணிவிட்டு இந்த ஒரு ஷேடோ நம்ம கொடுத்த ஷேடோ, இது சும்மா இருந்த ஷேடோ அதை நான் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு இன்னொரு ஷேடோ கொடுக்கலாம். டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடுறேன். அதே மாதிரி சோக் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தோம்னா அழகாக வந்து நமக்கு வந்து ஒரு ஷேடோ எஃபெக்ட் வந்து கிடச்சிருச்சு. இப்போ நம்மளோட அந்த சர்க்கிள் டிசைனை நம்ம கிட்டத்தட்ட வந்து கம்ப்ளீட் பண்ணியே முடிச்சிட்டோம். அண்ட் இதுக்கப்புறம் நம்மளோட பேக்ரவுண்ட் ரொம்ப எம்டியாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் டபுள் கிளிக் பண்ணி இதுக்கும் வந்து பேட்டர்ன் ஓவர்லே வந்து கொடுக்கலாம். சாஃப்ட் லைட்டை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணி விட்றேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அழகாக வந்து இந்த பேக்ரவுண்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த மெயின் சர்க்கிள் இருக்க குரூப் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த குரூப்பில் வந்து டபுள் கிளிக் பண்ணி இதுக்கு வந்து ட்ராப் ஷேடோ வந்து கொடுக்கலாம். ஸோ ட்ராப் ஷேடோ வந்து இந்த பக்கத்தில் விழுகிற மாதிரி பண்ணலாம். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணாமல் ஒரு 9ல் வச்சுக்கிறேன். ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து இன்னொரு ட்ராப் ஷேடோ வந்து க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் இதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்றேன். இன்னொரு கொடுக்குறேன். டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். சைஸை இன்க்ரீஸ் பண்ணி விட்றேன். அப்பாசிட்டி லைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, டன். இப்போதைக்கு நமக்கு அழகாக வந்து இந்த எக்ஸ்பேண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு அவுட்லுக் வந்து கிடச்சிருச்சு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து நம்ம சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், இது இன்னுமே வந்து சூப்பராக ஆயிரும். இந்த எல்லா சர்க்கிள் இந்த டெக்ஸ்ட் எல்லாத்துக்கும் மேலே வந்து ஒரு கர்வ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் லேயர் வந்து போடலாம். ஸோ இந்த கர்வ் வந்து ரொம்பவுமே டார்க்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பட் டோன்ட் வரி, இதுக்கப்புறம் ஒரு மார்க்கி டூல் எடுத்து இந்த மாதிரி ஒரு மார்க் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃபார்னோன் கலர் வந்து பிளாக் கலர் வச்சுட்டு இது வந்து ஒரு ஹைலைட்கான தான். ஆல்ட் பேக் ஸ்பேஸ் எழுத்திங்கன்னா பிளாக் கலர் வந்து ஃபில் ஆயிரும். ஸோ கமாண்ட் டி கொடுத்து இந்த லேயர் மாஸ்க்குள்ளே இருக்கும்போதே கமாண்ட் டி கொடுத்து இது வந்து ரொட்டேட் பண்ணுங்க. கமாண்ட் டி கொடுத்து லேயர் மாஸ்க்குள்ளே இருக்கும்போதே ஓகே கொடுத்துட்டு ஸோ இதில் வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இதோட ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோஸ் ஓப்பன் ஆகும். அதாவது லேயர் மாஸ்கோடது. ஸோ இதில் வந்து ஃபெதர் கொடுங்க. நமக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் அதாவது ஹார்ஷான லைன் இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது ஒரு சாஃப்டான ஒரு ஃபெதர் எஃபெக்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அண்ட் இதுக்கப்புறம் உங்களோட டெக்ஸ்ட்டு உங்களோட லோகோஸ் இதில் வந்து வச்சு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி வந்து நான் இந்த டெக்ஸ்ட்டும் லோகோவும் வந்து நம்மளோட பழைய டிசைனில் வச்சுருக்கேன். அதையே கொண்டு வந்து இங்கேயும் வச்சுக்கிறேன். ஸோ கலர் கோடை வந்து இப்போதைக்கு நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இன்னும் வேணும்னா உங்களுக்கு வேணுங்கிற டெக்ஸ்ட் எல்லாம் வந்து நீங்கள் இங்கேயே வந்து டைப் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வேணுங்கிற டெக்ஸ்ட்லாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி டெக்ஸ்ட்லாம் வந்து டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையுமே ஒரு சிங்கிள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் லேயராக வந்து நீங்கள் மாற்றணும். ஸோ மாற்றி இதுக்கு வந்து கேமரா ஃபில்டர் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா இன்னுமே பார்க்குறக்கு இன்னும் பர்ஃபெக்டாக நம்மளோட டிசைன் வந்து மாற ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஆல்ட் ஷிஃப்ட் கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஸ்டாம்ப் விசிபிள் லேயராக வந்து நமக்கு ஒரு லேயர் வரும். இதை வந்து கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக வந்து மாற்றிக்கங்க. ஃபில்டரில் போயிட்டு கேமரா ஃபில்டர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் வந்து லைட்டில் வந்து எக்ஸ்போசர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சென்டர் டிசைன் வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் ஆகும். அண்ட் இங்கே வந்து பிளாக் செட் பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து கம்மி பண்ணுங்கள். அதே மாதிரி கான்ட்ராஸ்ட்டும் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடுங்க. அதே மாதிரி ஹைலைட்ஸையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடுங்க. ஷேடோஸ் வந்து கம்மி பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு அந்த ஒரு டார்க் மோடு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். அண்ட் அதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸில் போய்க்குங்க. டெக்ஸ்சர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கிரெயின்ஸையும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். டிஐஸ் வந்து லைட்டாக கொடுங்க. ஸோ டெக்ஸ்சர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட இது தான். ஸோ இது வந்து ஒரு கேமரா ஃபில்டருக்கான ஒரு
டுட்டோரியல் கிடையாது. ஜஸ்ட் போஸ்டருக்கான தான். ஸோ இதில் வந்து சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் பண்ணி உங்களோட போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே வந்து எஃபெக்ட்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட எக்ஸ்மன் போஸ்ட் டிசைனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மேக்ஸிமம் வந்து ஃபோட்டோஷாப்பில் இருக்க ஆப்ஷன்ஸே வந்து தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 99.9% ஃபோட்டோஷாப்பில் இருக்க ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் நமக்கு இதுக்கு மெட்டல் எஃபெக்ட்டு, ட்ராப் ஷேடோ இந்த மாதிரி எல்லா எஃபெக்ட்டுமே நம்ம கொடுத்துருக்கோம். பேட்டர்ன் மட்டும்தான் நம்ம அவுட் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த பேட்டர்ன் வேணுனாலும் கொடுக்குறோம், இல்லைனாலும் விட்டுடலாம். ஸோ இந்த ஒரு டிசைன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அண்ட் ஃபோட்டோஷாப் பற்றி கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இந்த மாதிரி மூவி போஸ்டர்ஸ் பண்ணுறது வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அசட்ஸு, அதுக்கப்புறம் இந்த பிஎஸ்டி ஃபைல்ஸு எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும்னா நீங்களும் டவுன்லோட் பண்ணி இதையே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபோட்டோஷாப் பற்றி இன்னும் இன்டெப்த்தாக நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்க எங்களோட அடோப் ஃபோட்டோஷாப் மாஸ்டர் கோர்ஸ்க்கான லிங்க் வந்து பயோவில் இருக்குது. மறக்காமல் அதையும் செக் பண்ணி பார்த்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.